இங்க பார், இனிமே நீ என்னோட அடிமடி. நான் சொல்ற வேலை எல்லாமே நீ செஞ்சுதான் ஆகணும். செய்யற நான் செய்ய வைப்பேண்டி. இனிமே இது என்னோட கோட்டை. நான் சொல்றபடி நீ செஞ்சனா நீ உசுறு பொழிக்கலாம், இல்லை மவளை உடம்ப தாண்டி படுப்பா இந்த வீட்டில். என்னக்கா, நான் முழுகாம இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் இப்படியெல்லாம் என்னை புண்படுத்துற மாதிரி பேசுறீங்க. அப்படி நான் உங்களுக்கு என்னக்கா செஞ்சேன்? அதோ அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை தாண்டி. என்னது? ஏன் குழந்தையா? அதுவும் வயிற்றுல இருக்கிற குழந்தையா? அந்த குழந்தை இன்னும் வெளியே வந்து உலகத்தை கூட பார்க்கல. அந்த சிசு மேல உங்களுக்கு என்னக்கா அப்படி ஒரு கோவம்? எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. நான் இன்னும் முழுகாம ஆகல. நீ எப்படி முழுகாம ஆயிட்ட? அதாண்டி என்னால தாங்க முடியல. நீங்க முழுகாம ஆவலன்னு சொல்லிட்டு நான் என்னக்கா பண்ண முடியும்? இல்ல நீங்க முழுகாம ஆவலன்னுட்டு நானும் என் குழந்தையுமா காரணம்? எங்க மேல இப்படி வெறுப்ப காமிக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை அத்தை என்ன தாங்கினாங்க, என்ன எப்படியெல்லாம் பேசினாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போ, என் புள்ளிக்கு டைவர்ஸ் கொடுன்ட்டு என்னை எவ்வளோ நோவடிச்சாங்கன்ட்டு நீ பார்த்துட்டு தானே இருந்த. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீயும் படணும்டி. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நல்ல எண்ணமும் நல்ல குணமும் இருந்தா நம்மளை எல்லாமே தேடி அதுவா வருவனிட்டு. நீங்க இப்படி கெட்ட மனசோட இருந்தா எப்படிக்கா அந்த கடவுள் உங்களுக்கு வரம் கொடுப்பாரு? என்ன பார்த்து கெட்ட எண்ணெய் பிடிச்சவன்றியா? ஆமா, நீங்க கெட்ட எண்ணெய் பிடிச்சவங்க தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னடி திடுக்கனிட்டு இவ்வளவு தைரியமா என்னை எதிர்த்து பேசுற? எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? அக்கா முடி விட்டுருங்கக்கா, ரொம்ப வலிக்குது எனக்கு, விடுங்கக்கா. எவ்வளவு தைரியம் தான் என்னை எதிர்த்து பேசுவியா நீ? நான் சொல்ற பேச்சு கேட்கறே இல்லையா? இல்ல உன் மண்டில இருக்கிற முடியெல்லாம் என் கையில புடுங்கி எடுத்துருவேண்டி. சரிக்கா சரிக்கா, ஆச்சிக்கா, நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்குறேன். தயவு செஞ்சு முடி விடுங்கக்கா. அப்பா எனக்கு ரொம்ப முடி வலிக்குதுக்கா. வலிக்குதா? சமத்து குட்டியா, நான் சொல்றபடி என் பேச்சு நீ கேட்கணும். இல்ல உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை உலகத்தையே பார்க்காது. என்னன்ற? உங்களுக்கெல்லாம் ஈவு இருக்குன்றது இல்லையா? இல்லடி. சரிக்கா ஆச்சு, நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேட்குறேன். அது எல்லாம் வேலை ஆயிடுச்சா? உன்னை தாண்டி அஞ்சலி, இங்க நான் கத்தின்னு கிடக்குற காது கேட்கலையா உனக்கு? என்னடி சத்தமே இல்ல? வரையிரு, போயிட்டு அங்க கட்டில உக்காரு. எதுக்குக்கா? சொன்னதே செய். என்னடி இது? சப்பா, யார்கிட்ட என்னாச்சு கத்துறீங்க? நீ எதுக்குமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்க? நீ போ. ஆஹா, என்ன மகாராணி, உங்களை பெருக்கி துடைக்க சொன்னா என்னத்துக்கு இவக்கிட்ட குத்தச்சிக்கிற? இல்ல அத்தை, அது வந்து நான் சொல்றத அவளால ரொம்ப முடியலன்னு சொன்னா, கொஞ்சம் பெருக்குங்கக்கான்னு சொன்னா, அதான் நானே பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அத்தை, நீ எதுவும் பேசாத. நான் கொடுத்த ஒரு சின்ன வேலை கூட நீ செய்யாம அவகிட்ட குத்துருக்கேன். நீ போ. நான் இந்த வீட்டுல பெரிய மனுஷன்ட்டு நான் எதுக்கடி இருக்கிறேன்? என் பேச்சுக்கு அப்போ மரியாதை இல்லை இல்லையா? இங்க பார் த்ரிஷா, இனிமே இந்த வேலை நீ சுத்தமா செய்யாதம்மா. நான் பாத்துக்கிறேன். இதோ இவ இருக்கிறாளே, இவ பாத்துக்கிறா. நீ ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். சமைக்க கூட கூடாது, நான் சமைச்சிக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் மொத்தமா அவ செஞ்சுக்கிறா. என்னத்த முழுகாமகிறா, அவளை போய் வேலை வாங்குறீங்க? நீயாச்சும் என் பேச்சு கேட்குறியா இல்லையா த்ரிஷா? நான் என்னைக்கத்த உங்களை மதிக்காம இருந்திருக்கேன்? கேட்கலத்த. பாரடி, இவ தான் என் மருமக. கோடு போடுனா ரோடே போடுவா. எங்களுக்கு தானே தெரியும் உங்க மருமகளோட போசி.